ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5 ரூபாய் காயின் இனி செல்லாதா? ஆர்பிஐ அதிரடி அறிவிப்பு. என்ன தெரியுமா என்றதான் பார்க்க போகிறீங்க. 5 ரூபாய் காயின் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லா 5 ரூபாய் காயினும் செல்லாதுன்னு சொல்லலை, ஒரு சில காயின்கள் மட்டும் செல்லாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன காயின் என்றதான் பார்க்க போகிறீங்க. இந்தியாவில் தற்போது 1 முதல் 20 வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. தற்போது 2 வகையான 5 ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. ஒன்று பித்தளையால் ஆனது, மற்றொன்று தடிமனான உலோக நாணயமாக இருந்தது. இருப்பினும் தடிமனான உலோக நாணயங்கள் புழக்கத்தில் கணிசமாக குறைந்துள்ளது. மேலும் இதில் குறிப்பிட்ட 5 ரூபாய் காயின்கள் உற்பத்தியை இந்திய ரிசர்வ் வங்கி நிறுத்தியுள்ளது. இதனால் அந்த காயின் செல்லுமா செல்லாதா என்பதை பற்றி விரிவாக ரிசர்வ் வங்கி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறீங்க. இந்திய ரிசர்வ் வங்கி நாணயம் மற்றும் நாணயங்கள் அச்சிடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்யல் போன்ற நிதி கொள்கையை நிர்வகிக்கிறது. அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி சமீபத்தில் 5 ரூபாய் காயின் புழக்கத்தில் விடலாமா என்ற செய்தியை வெளியாகியுள்ளன. எந்த காயின்ன்றதை காட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த காயின் தான். இந்தியாவின் தற்போது 1 முதல் 20 வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. தற்போது 2 வகையான ரூபாய் 5 நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. ஒன்று பித்தளையால் ஆனது, மற்றொன்று தடிமனான உலோக நாணயம். இருப்பினும் தடிமனான உலோக நாணயத்தில் புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. ஏனெனில் இந்த நாணயங்கள் உற்பத்தியை அரசாங்கம் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திவிட்டன. தடிமனான 5 ரூபாய் காயின் நிறுத்துவதற்கான காரணம் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு செலவு தான் கூறப்படுகிறது. அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டு தான் கூறப்படுகிறது. அந்த நாணயங்கள் பயன்படுத்தும் உலோகத்தை உருக்கி ரேசர் பிளேடு போன்ற பொருட்களை தயாரிக்கப்படலாம் என்பது நாணயத்தை நிறுத்தி முக்கிய காரணமாகும். அதுவும் 5 ரூபாய் காயினிலிருந்து 4 முதல் 5 ரேசர் பிளேடுகளை உருவாக்க முடியும் என கூறப்படுகிறது. அப்படியெனில் அதன் உற்பத்தி விலையை விட அதிக லாபம் ரேசர் பிளேடில் கிடைக்கிறது. ஏனெனில் ஒரு ரேசர் பிளேடு 5 முதல் 10 ரூபாய் வரை விற்பனை ஆகியுள்ளது. இதன் மூலம் சட்டவிரோதமாக சில செயல்களுக்கு நடத்தலாம். அதன் உற்பத்தி அரசு நிறுத்திவிட்டது. இதனால் 5 ரூபாய் காயினை மெல்லிசாக உருவாக்க அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியும் தடிமனான 5 ரூபாய் காயினை நிறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக 5 ரூபாய் மெல்லிய தங்க நாணயம் அறிமுகப்படுத்துள்ளது. அப்போது சந்தையில் பித்தளை 5 ரூபாய் காயினை மட்டுமே காண முடிந்தது. இதுவரை நாட்டின் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் நிறுத்தப்பட்டதை பல முறை பார்த்துள்ளன. ஆனால் 2016ஆம் ஆண்டு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட. கடந்த ஆண்டு 2000 ரூபாய் நோட்டும் இந்திய ரிசர்வ் வங்கியால் நிறுத்தப்பட்டது. அதேபோல் 5 ரூபாய் நாணயம் தொடர்பாக வங்கி பெரிய முடிவை எடுத்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய காயின் சொல்லுவாங்க, அந்த பெரிய காயின் நிறுத்திட்டாங்க கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த தகவல் தான் ஷேர் பண்ண நினச்சேன். இனிமேல் பெரிய காயின் கிடச்சுன்னா உங்கள் பேங்க்கில் எடுத்து போய் கொடுத்துட்டிங்கன்னா உடனடியாக மாற்றி கொடுப்பாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.